தமிழ்நாட்டில் மொத்தம் 2 ஜாதி. ஒன்று இன்ஜினியரிங் படித்தவன், இன்னொன்று வேலைக்கு போகிறான். நான் இன்ஜினியரிங் படித்தேன். உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா விஐபி. விஐபியாக இருக்கிறவங்க வெளியில் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க வீட்டில் என்ன கஷ்டப்படுறாங்கன்றதை இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு விஐபியாக இருக்கிறவங்க இந்த வார்த்தை கேட்காம இருக்கவே முடியாது. அதான் ஏடா மாடு சாணி போட்டோமே ஒரு இடத்துல சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க, கடைக்கு போயிட்டு வர மாட்டியா? எல்லாத்துக்கும் நானே போகணும். டேய் சுப்பு, சொல்லுமா. எப்ப பாரு தின்னுட்டு சும்மா தானே இருக்க. இந்த காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்தா என்ன? பெத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து. ஏய் ரொம்ப நாள் ஆச்சுடி, ஒன்னே ஒன்று குர்ரி, ஒன்னே ஒன்று தானே கேட்குறேன். என்னத்தை கொடுக்க சொல்றான்? குர்ரா, ரெசியூமை குர்ரா, நான் வேலை வாங்கி தரேன்டா. இந்த நாய்க்கே வேலை இல்லை, இது இன்னொரு நாய்க்கு வேலை வாங்கி தருதான். உருப்புடவா? காலேஜ் படிக்கிறதுலேருந்து நீங்கள் லவ் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்கள் விஐபியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். என்ன திடீர்னு? திடீர்னா நோட்ட சொல்லியே 2 வருஷம் ஆச்சு. வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண சொல்கிற? நான் ஒருத்தன் லவ் பண்ணுறேன், வீட்டில் வெட்டியாக இருக்கான்னு சொல்கிறியா? நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கொடு. நீ 6 மாதம் சொல்லியே 1 வருஷம் ஆச்சு. லெட்ஸ் பிரேக்கப் சுப்பு. வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்னால் முடியலை. ஓ சாரி, நமக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண டைம் இல்லை. ஆக்சுவலி இதோட பெரிய ப்ராப்ளம் நமக்கு வீட்டில் இருக்குது. தம்பே, அப்பா தம்பே, சொல்லுப்பா. இந்த ஃபேனு ரொம்ப நாள் ஓட மாட்டேங்குப்பா, கொஞ்சம் சரி பண்ணுப்பா. சரிப்பா. எங்க ஒரு எலக்ட்ரிஷியன் கொடுத்துறப்பா. அப்போ துரை 4 வருஷமா என்ன படிச்சீங்க? அப்பா இன்ஜினியரிங் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்கப்பா. சொல்லி தர சொல்ல, ஏன் படிக்கலன்னு சொல்லி, நீ படிக்கலன்னு சொல்ல, அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? 4 வருஷம் என்னத்தரா படிச்ச? 4 வருஷம் என்னத்த படிச்ச? ஐயோ ஐயோ, இந்த லூசு போயிட்டு எப்படிதான் எங்கள் அம்மா இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தினான்னு தெரியலையே. நிறைய வேலை இருக்குமா, திடீர்னு ஃபாரின்ல இருந்து போன்லாம் வரும், அட்டெண்ட் பண்ணனும். வேலை போக்குல நடுவில் டிவி பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க, நீங்க பாருங்க. சரி. ஆனா கேபிள் காசு நான் கொடுக்குறேன். உறுத்தல நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, இந்தாங்க பாருங்க. இதுக்குன்னே வேலைக்கு போறேன்டா. வெயில் கூலிங் கிளாஸ் போனால் கண்ணு வஞ்சிரும் போலையே. வா என்ன வெயில்ரா, தலையெல்லாம் காயுதே. முதல்ல ஃபேனை போடுவோம். வர்றது டேய் அப்படின்னு சொல்கிறோம். பிடிச்சதே உங்க ஒப்பம் தான்டா. ஐயோ டாடி, ஃபேன் போடுறீங்களாப்பா? போடுங்க போடுங்க, நீங்க போடுங்க. சரி. ஆனா கரண்ட் பில்லு காசு நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். கோதாவரி அந்த விசிறி ஏற்றி தருது. செல்லு நோண்டிட்டு இருக்கு பாரு. சவா என்ன வெயிலடா சாமி, முடியல. அப்புறம் என்ன வயதுக்கு போனீரு? சுட்டா. ஏய் அப்ப எப்பப்பா வந்தீங்க? ஆஹா, கறி சாப்பிடும். சாப்பிட்றீங்களாப்பா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் வேணா ஊட்டி விட்டுட்டுமா? உள்ள இறங்குதே ஒவ்வொரு சோறு ஏன் சம்பாத்தியம். இவருக்கு என்ன திட்டுறா? உருத்தல நான் வேணா குழம்பு எடுத்துட்டு வர சொல்லுமாப்பா? இல்ல கோதாவரி அந்த குழம்பு எடுத்துட்டு வாடி. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. டேய் அந்த வீட்டுக்கு வேணாடா. சொல் எருமி சகடா. ஏடா எரும மாட, சும்மா தானே இருக்க. அந்த காலிங் பெல் அடிக்கிறதுல போய் யாருன்னு பார்க்க வேண்டியதானே. எப்பப்பாரு செல்லு நோண்டி. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. இருறவனை கவனிச்சுக்கிறேன். வந்துட்டாங்களே. வணக்கம் தம்பி. அப்பா இருக்காரா? ம்
வணக்கம். வணக்கம். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். உட்காருங்க. கோதாவரி 2 காப்பி கொண்டு வாடி. வந்திருக்கிறவருக்கு எனக்கு மட்டும். அப்புறம் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை தேடிட்டு இருக்கு. என்னப்பா வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? இவனுக்குலாம் எவன் பொண்ணு கொடுப்பான்? உன் வயசு என்ன வச்சுட்டு? அத கூட விடு. உன்னையெல்லாம் எவனா வெளியே மதிப்பானா? என்னத்த வளர்த்தியோ. வணக்கம். வணக்கம். என்னோட பேத்திக்கு ஃபர்ஸ்ட் அடடே, பர்த்டே. பிரமாதம். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். உட்காருங்க. கோதாவரி 3 காப்பி கொண்டு வாடி. 3 காப்பியா? வாடா. 3 காப்பியா? அப்புறம் தம்பி என்ன பண்றீங்க? அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். சாதிச்சுடா. அப்புறம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 10K அங்கிள். 10,000மா? ஏங்க என் மருமக 80,000 வாங்குறாங்க. அதுவே பத்த மாட்டேது. உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான்? அத கூட விடு. உன்னையெல்லாம் எவனா மதிப்பான வெளியில? என்னத்த வளர்த்தியோ. கோதாவரி ஒரு காப்பி கேன்சல். பாத்தியாடா, அவன் மருமக 80,000 சம்பளம் வாங்குறான். ஆனா நீ 10,000 இன்ஜினியரிங் கவலையா சம்பளம் கொடுப்பாங்க. எதிர்த்து பேசுறியா? எதிர்த்து பேசுறியா? என்ன எதிர்த்து பேசுறியா? நீ இதுக்காக ஒண்ணு படிக்க வச்சா? இதுக்காக ஒண்ணு படிக்கணும். வேஸ்டா நீ. கோமாளி விட்டு கொடுக்கும் ஏமாளி அதிர்ஷ்டம் எனக்கு எதிராளி நான் தோத்த போராளு 24